நெஞ்சு பதவதைக்கூடிய சம்பவம். இலங்கை படுகொலை 1,00,000 பேர் முள்ளிவாய்க்கால் தீ விபத்தில் இறந்துருக்காங்க. அது நான் சின்ன பையனாக இருக்கும்போது, விவரம் தெரியாத வயசில். அது எனக்கு இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது எனக்கே மனசு வருது. இப்படி சிங்கள இராணுவம் அத்துமீறி அதை செஞ்சுருக்கிறாங்க. மனுஷனாக பிறந்த எவனுமே அப்படி செய்ய மாட்டான். மிருகங்கள் தான் மற்ற மிருகங்களும் வேட்டையாடு. மனுஷனாக பிறந்தவன் மற்ற மனுஷனை மதிக்க கற்றுக்கணும். மிருகங்களுக்கு மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்? 6 அறிவு உண்டவன் யாருமே சக மனுஷனை மதிக்கணும். அவன் இனம், மொழி, ஜாதி, மதம் வச்சு வேற்றுமையில் பாகுபடுத்தக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சு கேட்டுக்கணும். இந்த வீடியோ கேட்குறவங்களாம் கொஞ்சம் சிந்திக்கணும். ஒவ்வொரு உயிரும் எந்த மதத்துலேயோ எந்த ஜாதியிலையோ எந்த இனத்துலேயோ பிறக்கிறதில்ல. இங்கே இருக்கிறது எல்லா ஜாதியும் மதமும் இல்லை, பெருசில் ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு பிறவியிலும் பல யோகங்களை கடந்து பிறக்கு. சிங்கிளாகவும் பிறக்கலாம், தமிழ்னாகவும் பிறக்கலாம், முஸ்லீமாகவும் பிறக்கலாம், எதுவும் பிறக்கலாம், எதில் வேணாலும் பிறக்கலாம். புரிஞ்சுதா? இதெல்லாம் பழமைவாதம், மூட நம்பிக்கை. புரிஞ்சுதா? இதில் பழமைவாதம். உண்மையாலுமே இதில் எது வேணாலும் பிறக்கலாம். ஆனால் மனுஷனாக இருக்கணும். மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. இது இலங்கை நாட்டு சிங்கள மக்களுக்கும் சரி தாழ்வான வேண்டுகோள் சொல்கிறேன். தமிழர்களையுமே சக மனுஷனாக மதிங்க. ஜாதி பேதம் மதம் இதெல்லாம் கடந்து வாழுங்க. போன காலம்லாம் கசப்பான காலங்கள், அறியாமையில் மூழ்கி போயிருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறையில் ரொம்ப தெளிவானவங்க. இதில் யாருமே பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. பின்னுக்கு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. சமுதாயத்தில் இதில் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற காலகட்டங்கள் இது. அதனால் உனி வருங்காலமாச்சு மனசாட்சியோடைய தமிழர்களோட உரிமையும் அவங்களோட இதுக்கும் சக உரிமையை கொடுத்து சகோதரமாக வாழணும். நம்ம கூட பிறந்த தம்பியாக நினச்சிக்கணும். ஒவ்வொரு சிங்களனும் ஒவ்வொரு தமிழனை கூட பிறந்த தம்பியாக நினச்சி பாவிச்சு. அவனையும் மனுஷன்தான். அவனுக்கு உணர்வுகள் பாசங்கள் எல்லாமே இருக்குது. அவனையும் சுதந்திரமாக வாழ விடுங்க. நீங்களும் சுதந்திரமாக வாழுங்க. பூமி வாழ்றதுக்கு சுதந்திரமாக வாழ்றதுக்கு. இதை புரிஞ்சுட்டு வாழ்க்கையை வாழுங்க. வாழ்க்கையில் நல்லது நடக்கும்.